வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹை. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் சூப்பரான எக்ஸைட்டிங்கான நியூஸை தொடர்ந்து பார்க்க முடியும். உங்ககிட்ட நிறைய பிளான்ஸ் இருந்தும் சோம்பேறித்தனம் காரணமா எதையுமே எக்ஸிக்யூட் பண்ணாம இருக்கீங்களா? லேசியா இருக்கோன்னு தெரிஞ்சும் மாற முடியாம தவிச்சிட்டு இருக்கீங்களா? கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வர ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. ஜாப்பனீஸ் இந்த லேசினஸ் ஓவர் கம் பண்றதுக்கு 6 டெக்னிக்ஸ் யூஸ் பண்றாங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம ஏன் ஜாப்பனீஸை எக்ஸாம்பிளா எடுக்கிறோம் அப்படின்னா இவங்க தான் டிசிப்ளின் அண்ட் ப்ரொடக்டிவிட்டிக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்காங்க. உலகத்திலேயே மோஸ்ட் ப்ரொடக்டிவ் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங் கண்ட்ரியாவும் இருக்காங்க. சோ அவங்க யூஸ் பண்ற 6 டெக்னிக்ஸை வரிசையா பார்த்திடலாம். அதுல முதலாவதா கைசன் டெக்னிக், அதாவது சேஞ்ச் ஃபார் குட் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதாவது சின்ன சின்ன மாற்றம் மூலமா சின்னதா இம்ப்ரூவ் பண்ணி கண்டினியூஸா லாங் டைம் பண்ணோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கறதா. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நான் டெய்லியுமே 12 மணிக்கு தான் தூங்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தணும். அதாவது டெய்லியுமே 12 மணிக்கு தூங்குறதுக்கு பதிலா ஒரு 11:50 மணிக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தூங்கணும். காலையில நான் 10 மணிக்கு தான் எந்திரிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி எந்திரிக்கணும். சோ இதே மாதிரி டெய்லியுமே கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சோ பிகின் வித் பேபி ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதையும் கடந்து அதை கண்டினியூஸா இம்ப்ரூவ் பண்ணணும். எப்படி பண்ணணும்னா நம்ம லேசினஸ்ல இருந்து ஓவர் கம் பண்ணிடலாம். ரெண்டாவதா ஷோக்கினின் ஸ்பிரிட் அப்படிங்கறதா. இது உங்களுக்குள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஈஸியா லேசினஸ்ல இருந்து ஓவர் கம் பண்ணிடலாம். எப்படி அப்படின்னா நம்ம எதை பண்ணாலுமே அதுக்கு எக்ஸலன்ஸ்க்கு ஆசைப்படுறது, நம்மள பாராட்டணும் அப்படின்னு நினைக்கிறது, இவங்க கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா அவங்க சூப்பரா பண்ணிடுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறது. சோ அந்த மாதிரி பண்ணும்போது சின்ன வேலையா இருந்தாலுமே நம்ம எக்ஸலன்ஸுக்கு ட்ரை பண்ணுவோம். அப்படி ட்ரை பண்ணும்போது நம்ம அதுக்கான எஃபோர்ட் போடுவோம். அப்ப சோம்பேறித்தனம் நமக்கு வராது. மூணாவதா இக்கிகை கான்செப்ட், அதாவது தி பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதாவது இப்ப நமக்கு ஒரு பிடிச்ச வேலை இருக்குது, ஆனா அதுல வருமானம் கம்மியா வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்மளால தொடர்ந்து பண்ண முடியாது. வருமானம் கம்மியா இருக்கும்போது நமக்கு சோம்பேறித்தனம் ஏற்பட்டுரும். அதனால நம்ம அதை பண்ண மாட்டோம். அதனால என்ன பண்ணுவோம், பிடிக்காத வேலையில நிறைய சம்பளம் வந்தாலுமே அதை பண்ணுவோம். அதுவும் ஒரு கட்டத்துல ரொம்ப போர் அடிச்சிடும். சோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த இக்கிகை கான்செப்டை யூஸ் பண்ணணும். பிடிச்ச விஷயம் பண்ணணும், அது நமக்கு நல்லாவும் வரணும், அதுல நல்ல சம்பாத்தியம் வரக்கூடியதாகவும் இருக்கணும், அது உலகத்துக்கு தேவைப்படுற விஷயமாவும் இருந்தது அப்படின்னா நிச்சயமா சோம்பேறித்தனம் வராது. அதுல அதிக ஆர்வம் நம்ம ட்ரீம்ஸை ஃபாலோ பண்ண ஓட ஆரம்பிச்சிடும். அடுத்ததான் 4வது வாபி சாபி மைண்ட் செட் அப்படிங்கறதா. இது என்ன அப்படின்னா, இப்ப நான் பெர்ஃபெக்ட்டா இருந்தா மட்டும்தான் இந்த வேலையை செய்வேன் அப்படின்னு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எனக்கு நல்ல போன் இருந்தா மட்டும்தான் நான் வீடியோ எடுப்பேன் அப்படின்னு இல்லாம பெர்ஃபெக்ஷனை தேடிட்டே இருக்காம இம்பர்ஃபெக்ஷனா இருந்தாலும் பரவாயில்ல, அதை அக்செப்ட் பண்ணி பழகிட்டு ப்ராக்ரஸ் நோக்கி போகணும். அடுத்ததா ஹரா ஹச்சிபு அப்படின்ற ஒரு டெக்னிக். இது ரொம்ப ஈஸி தான். அதாவது பொதுவாகவே நம்ம நல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டோம் அப்படின்னாலே ஒரு மாதிரி லேசியா ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? சோ அந்த மாதிரி ஜாப்பனீஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 100% அவங்களோட வயிற்றுக்கு எடுத்துக்காம 80% மட்டும் தான் எடுத்துக்குவாங்களாம். அப்படி எடுத்துக்கும் போது மந்தமா இருக்காது, சோம்பேறித்தனமா இருக்காது, எப்போதுமே ஆக்டிவா இருக்க முடியும். அப்படிங்கறதுனால அவங்க சாப்பிடறதை 80% தான் எடுத்துக்குவாங்களாம். சோ அடுத்ததா கடைசியானது கைகாக்கு ப்ராசஸ் அப்படிங்கறதா. இந்த ப்ராசஸ் என்னன்னா ஸ்மால் டைம்ல பெரிய மாற்றத்தை கொண்டு வரது, ராடிக்கல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம லைஃப்ல ஒரு சின்னதா தப்பு பண்ணிட்டு இருப்போம், அந்த தப்பை மாத்தினாலே போதும் பெரிய மாற்றம் கொண்டு வரும். இப்போ சின்ன ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, நைட் டெய்லியும் 12 மணிக்கு தான் தூங்குறேன் அப்படின்னா அதை ஏன் அப்படின்னு கேட்கணும். அப்படி கேட்கும்போது அதிகமா போன் யூஸ் பண்றதுதான் காரணம். அது ஏன் அப்படின்னு கேட்கும்போது நோட்டிபிகேஷன் வருது அதனால. அது ஏன் அப்படின்னா போன் பக்கத்துல இருந்தது, அதனால சவுண்ட் வந்துச்சு, அதனால பார்த்தோம். சோ இந்த மாதிரி நம்மள நாமே ஏன் அப்படின்னு கேள்வி கேட்கும்போது ரூட் காசை கண்டுபிடிச்சிடலாம். சோ போன் தான் காரணம் அப்படின்னா போனை நெட் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம பக்கத்துல வச்சுக்கிறதோ இல்ல கொஞ்சம் பக்கத்து ரூம்ல வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த ரூட் காசை கண்டுபிடிச்சு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திடலாம். சோ இந்த 6 டெக்னிக்கை நீங்களும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா சோம்பேறித்தனத்துல இருந்து விடுபடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா மியா வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவலோட மீட் பண்றேன்.